இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. காலையில இருந்து துளசியை காணும். நீ ஏதாவது சொன்னியா? என்ன சிவா, நான் எதுக்கு சண்டை போடணும்? நான் சண்டை போட்டா துளசி போயிடுவாளா? யார் சண்டை போட்டாலும் துளசி போக மாட்டா, இங்கேயே இருந்துருவா. ஏன்னா அவளுக்கு பிடிச்சவங்க எல்லாரும் இங்க தானே இருக்காங்க. அதுவும் இல்லாம இங்கே இருந்து என் உயிர் எடுப்பா. அதுதான் துளசிக்கு ஆசை. சிவா, வார்த்தைய பார்த்து பேச சொல்லு. ஆமா ஆமா, கொட்டினா அள்ள முடியாது. உன் உயிரை துளசி எடுக்கிறாளா? நாங்களும் இந்த வீட்டுல தான் இருக்கோம். என்ன நடக்குதுன்னு எங்களுக்கும் தெரியும். யாரு யார் உயிரை எடுக்கிறாங்கன்னு நல்லாவே தெரியும். வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத, அப்புறம் நாக்கு அழுகி போகும். அப்போ நான் துளசி உயிர் எடுக்கிறேனா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கீங்க? அப்புறம் ஏன் என்ன மட்டும் கூப்பிட்டு இப்படி விசாரிக்கிறீங்க? ஏன் கேட்க கூடாதா? அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற. என்னையே பஞ்சாயத்துல நிறுத்தினவங்க தானே நீ? ஐயோ அப்பா, சிவா, இதை இன்னும் எத்தனை வருஷத்துக்கு சொல்லுவாங்க? நீ கேட்டதுக்கு பதில் சொல்லு. துளசி கிட்ட சண்டை போட்டியா, இல்ல வேற யாராச்சும் அவங்கள வம்பிடுத்தாங்களா? ஏதாவது தெரியுமா? எனக்கு தெரியாது. எல்லாம் கூட்டு கலவானிங்க தான். எல்லாரும் சேர்ந்துதான் அவளை விரட்டிருப்பாளுங்க. இந்த வீட்ல கெடுதல் நடந்தா அதுக்கு நான் தான் காரணம். நல்லது நடந்தா அந்த துளசி காரணம். நீங்க எல்லாரும் தப்பா இருக்கீங்க. நீங்களும் சேர்ந்துதான் பேசுறீங்க. நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா ஸ்ட்ரெயிட்டா சொல்லிடுங்க, நானே போயிடுறேன். தேவையில்லாம கூப்பிட்டு வச்சு என்ன அசிங்கப்படுத்தாதீங்க. எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. எனக்குன்னு யாராவது இருந்தா தானே பயப்படுவாங்க. அதான் எனக்குன்னு யாரும் இல்லையே. அப்பா, ஜனனி எதுக்கு பாத்துக்கிட்டீங்க? ஏங்கா, ஜனனி அதெல்லாம் சொல்லவே இல்லையா? அண்ணே, கொழுப்பு எடுத்து துளசி வீட்டை விட்டு போனதுக்கு ஜனனி பாவம் என்னென்ன பண்ணுவா? அப்போ உங்களுக்கு தெரியும். என்ன சொல்லி வீட்டை விட்டு அனுப்புனீங்க? துளசி எங்க போனாலும் எங்க கிட்ட சொல்லிட்டா போறா. உங்ககிட்டயே சொல்லல, எங்களுக்கு எப்படி தெரியும்? அண்ணி பாவம், பாருங்க கண்ணெல்லாம் செவந்து போச்சு. இது பாரு, காரணம் இல்லாம துளசி இப்படி எங்கேயும் சொல்லாம போக மாட்டா. இது பாரு, நீங்க எல்லாம் சேர்ந்து தான் ஏதோ பண்ணிருக்கீங்க. மாமா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு மருமக துளசி இல்ல, ஜனனி. சொல்லாம போனா துளசி திரும்ப வீட்டுக்குள்ள வந்தா சேர்க்க கூடாது. நீங்க இந்த குடும்பத்துல யாரையுமே துளசி மதிக்கிறது இல்ல. நீங்க தானா தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்க. போதும் பத்மா, யாரு எப்படிப்பட்டவங்கன்னு நீ சொல்லி எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. உண்மையை சொல்லுங்க. துளசி எதுக்காக வீட்டை விட்டு போனான்னு தெரிஞ்சாகணும். இப்போ சொல்லுங்க. என்னப்பா நீங்க? அவ போனதுக்கு நாங்க என்னப்பா பண்ண முடியும்? நீங்க எல்லாம் ஒண்ணுமே பண்ணலல்ல, அப்படிதானே? அவளதான் கண்ணுல காணாமே அடிக்கிறாளுங்களே. பவானி, மறுபடியும் ஏதாவது கெட்ட போட்டு அண்ணி ரூமுக்கு போனீங்களா என்ன? நீ பாத்தியா? ஏதோ பார்த்த மாதிரி கேக்குற. ஏம்பா, ஆனாலும் இப்படி பேசிட்டு இருக்காங்க, நீங்க எதுவுமே பேசாம சும்மா உட்காந்துருக்கீங்க. என்ன பண்றது சிவா? அடிச்சும் பார்த்தாச்சு, திட்டியும் பார்த்தாச்சு. திருந்தாத ஜென்மங்க. இன்னைக்கு அந்த துளசி மட்டும் வரட்டும், வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கட்டும். நானும் அவளான்னு பாக்குறேன். அப்படி போடு, காரணம் இல்லாம போவாளா? நானே சொல்லணும்னு நினைச்சேன். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. அழகா இருக்குல்ல? சூப்பரா இருக்குமா? ஏங்க, சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. நடந்தா போனீங்க. இல்ல, பரவாயில்ல. மொத்த குடும்பத்தையும் கவுத்துட்டா. மொத்த பேருமே வெண்ணைய தின்ன மாதிரி ஆயிட்டாங்க. விசாலாச்சி,
ராத்திரி கனவு கண்டேன்னு சொன்னியே அதுதான் இது. துளசி, எல்லாம் போச்சு. வாங்க போலாம். எல்லாத்தையும் ஒரு கிருஷ்ணன் சிலையை வச்சு அப்படியே கரெக்ட் பண்ணிட்டான். இனி என்ன பிரயோஜனம்? ஏதாவது ஒண்ணு பண்ணி தப்பிச்சிடறான்ல. ஏற்பாடு பண்ணலாமா? என்னம்மா ஏற்பாடு பண்ணவான்னு கேக்குற? இத சிறப்பா கொண்டாடணும். நீ முதல்ல உள்ள வா. வா. குடிசிவா. என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏய், என்னடி உளற? அவதான் ஏதோ பேசுறானா? அப்பா வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அடிச்சா இன்னும் உளறிட்டு இருக்கா? சொன்னா கேளு சிவா. அடப்பாவி. ஜனனி, நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நீ பேசாத. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். நீ மட்டும்தான் காரணம். என்ன? சிவா, நீ எதுவும் பெருசு பண்ணாத. இது அவருக்கு தெரிய வேணாம். ஜனனி, கேப்பார் பேச்சு கேட்டு நீங்க லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்கீங்க. யாரும் பேச வேண்டாம். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஜனனி, நான் தான் துளசியை காணோன்னு அவரை பதட்டப்படுத்திட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்ன மன்னிச்சிரு. அம்மா, என்னம்மா நீ போய் மன்னிப்புலாம் கேட்டுக்கிட்டு? ஜனனி, இந்த பிரச்சனைக்கே நான் தான் காரணம். தயவு செஞ்சு ஐயாவை தப்பா நினைக்காதீங்க. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ணி, என்ன மன்னிச்சுக்கோங்க. என்ன, போதுமா? என்னம்மா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க எதுக்குமா அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டீங்க? அவள முதல்ல ஒரு ஆளா? காவேரி, ஜனனி உனக்கு அண்ணி. அவ இவனு பேசாத. மா, அவளுக்கு இன்னும் என் அண்ணன் தாலி கட்டவே இல்ல. தாலி கட்டலனாலும் அவங்க தான் உன் அண்ணி. அப்படியே இருந்தாலும் தாலி கட்டிட்டா மட்டும் போதுமா? அண்ணியா இருக்க என்ன தகுதி இருக்கு? காவேரி, விடு. பிரச்சனை ஆகாத. வேண்டாம். அண்ணி, நீங்களா ஏன் இப்படி இருக்கீங்க? என்னதான் ஆச்சு உங்களுக்கு? சிவாக்காக கொஞ்சம் பொறுத்து தான் போகணும். விடுன்னு சொல்றேன்ல. தப்பு அண்ணி, நீங்களா தப்பு பண்றீங்க. ஜனனியா பண்ணல, அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுக்கறாங்க. சொல்லி கொடுக்கட்டுமே, ஏன் அவங்களுக்கு அறிவு இல்ல? காவேரி, சொன்னா கேட்க மாட்ட நீ? பேசாம போ. மா, வாய் கூசாம அப்பா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்கம்மா. இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? சொல்லுடி, இப்ப என்ன பண்ணணும்? துளசிய விரட்டணும். அதுதான் உங்க ஆசை. அதுக்காக தான் ஜனனியை தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. அவளோட சேர்ந்துகிட்டு நான் பெத்த ரெண்டும் சேர்ந்து சதி பண்ணுதுங்க.